உங்களுக்கு வந்து இலங்கையிலேருந்து படிச்சது, உங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் இருந்துச்சா அதுல? கண்டிப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ஸ் எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு இருந்தது. இப்ப இலங்கை வட்டார வழக்கு பேசக்கூடிய நான் வந்து எப்படி இந்தியாவில பேசக்கூடிய பொதுவா தமிழ்நாட்டுல பேசக்கூடிய வட்டார வழக்கு, தமிழ்நாட்டு பொது வட்டார வழக்கு எப்படி பேசுவேன்ன்ற மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. அது வந்து எனக்கு அந்த டவுட் இருந்து கொண்டே இருந்துச்சு. எப்படி ஒரு ஸ்டார்ட்டிங்ல. அப்ப சார் அத அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டார். பண்ணி அடுத்த நாளே கால் பண்ணி கேட்டாரு. "என்ன பிரச்சனை? இப்ப ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 90 டேஸ் இருக்கு. எப் ஒரு 0 லெவல்ல இருந்து தான் இந்த இந்த இதுக்குள்ள வரலாம். 1 டே, 2 டேஸ்ல முடியிற விஷயம் இல்ல. ஒரு ஒரு ப்ராசஸ். ஒரு கன்டினியூவான ப்ராசஸ்ல போனா தான் வந்து சக்சஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீன் எடுத்து பண்ணக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட 1 நாள் தேவைப்பட்டுச்சு. அந்த 1 ஹவர் தான் ஸ்டூடண்ட்ஸோடயோ சரி, சாரோடயோ சரி நான் பேசிக்கொள்வேன். அங்கருந்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா லேர்ன் பண்ணி, நான் ஃபைனல் டைம்ல வந்து ஒரு சீன் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா, ஜஸ்ட் 1 ஹவர் எனக்கு போதும் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு. சூப்பர். இங்க தமிழ்நாட்டு வட்டார வழக்கு. அந்த அளவுக்கு என்ன மாத்திருக்காரு. என்ன இந்த லைம்லைட் கோச்சிங் மாத்திருக்கு. ஒரு பெருமையோட சொல்றேன் நான். லைம்லைட் கோச்சிங்ல ஸ்டூடண்ட்ன்னு சொல்லி.